இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறதுன்றதை நாம் தெளிவாக அறிந்து, அதனை உணர்ந்து, அதனை விசுவாசித்து, அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 7:18 மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய மாம்சத்தில் நன்மை வாசமாயிருப்பதில்லை. இது பற்றி தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் எங்களை எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் எங்களை முடிசூட்டினதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே, அதற்காக கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முன்னன்று போதனையை சரியான முறையில் செய்ய அவரே முன்னொன்று அடியேன வழி நடத்த வேணுமென்றும் அபிஷேகித்து வழி நடத்த வேணுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இதில் நாங்கள் இந்த ரோமர் 7:18 நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னென்று சொன்னால், இப்படியாக பவுல் அப்போஸ்தலர் தன்னைத்தான் தெளிவாக அறிந்து அதனை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர் தன்னை அறிந்து தெளிவாக அதை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நிலைமைக்கு வர வேணும். அவன் தன்னை அறிய வேணும். அப்போ எப்படி அவன் அறிய வேணும் என்று சொன்னால், என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த விஷயத்தை தெளிவாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்குள்ளே அறிந்திருக்க வேண்டும். என்ன மாதிரி என்று சொன்னால், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்ற அந்த உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக தன்னை அறிந்து அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த நிலைமைக்கு வரதில்லை. அப்போ இந்த நிலைமைக்கு வரவில்லையா இருந்தால் மிக பரிசுத்தத்தை பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த நிலைமைக்கு நாம் கட்டாயம் பெற வேணும். பெற முடியாவிட்டால் ஒருவன் தனக்குள் வாசமாயிருக்கும் அந்த பாவத்தின் கொடூரத்தை தெளிவாக அறியவில்லை என்றே பொருள்படும். அப்போ ரோமர் 7:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை அவன் அறிய முடியாமல் இருந்தால் அதனுடைய பொருள் அவன் அந்த பாவத்தின் கொடூரத்தை தெளிவாக அறியவில்லை என்றே பொருள்படும். அந்த பாவத்தின் கொடூரத்தை ஒருவன் அறியாவிட்டால் அவன் தன் சுயத்தையும் நிராகரிக்க முடியாது. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அந்த பாவத்தினுடைய கொடூரத்தை அறிய வேணும். அந்த கொடூரத்தை அவன் அறியவில்லை என்று சொன்னால் அவன் தன் சுயத்தை நிராகரிக்க முடியாது. இதை பற்றித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று கூறினது மட்டுமல்ல, லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என அவன் கூறியிருக்கிறார். அப்போ லூக்கா 14:27 லூக்கா 14:33 மிக முக்கியமான உண்மையை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ ஒருவன் அவரை அறியாவிட்டால் கிறிஸ்துவின் பிரமாணங்களை அவனால் நிறைவேற்ற முடியாது. அவரை அறிந்தால்தான் அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்ற முடியும். அவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் அல்லது நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ ஒருவன் இன்னொருவனால் வஞ்சிக்கப்படுவது ஒன்று, ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறது இன்னொன்று. இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் தம்மைத்தாமே வஞ்சிக்கிறார்கள். ஆனபடியால் தான் நாங்கள் அறிய வேண்டியது, ஒருவன் இன்னொருவனால் வஞ்சிக்கப்படுவது ஒன்று, ஆனால் அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறது இன்னொன்று. இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட மகா பயங்கரமான வஞ்சகம் இந்த நிமிடம் வரையும் தொடர்கிறதுன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் இந்த வஞ்சகம் மனுஷனில் இந்த நிமிடத்திலும் தொடர்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் ஏமாற்றப்பட்டான், அவன் தொடர்ந்து இலகுவாக ஏமாறுகிறான், அவன் மற்றவனையும் ஏமாற்றுகிறான். அதே ஏமாற்று வஞ்சகம் முடிவில்லாமல் தொடர்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பொய்யை நம்பினான், ஆனபடியால் இப்பொழுது பொய்யை நம்புவது
அவனுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். இப்பொழுதோ சர்வசாதாரணமாக தேவனுக்கு கீழ்ப்படிய அவனால் முடியாமல் இருக்கிறது. அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தான். இப்பொழுதோ சாத்தானால் இலகுவாக மேற்கொள்ளப்படுகிறான். சாத்தானுக்கு கீழ்ப்படிவதற்கு பிரியமாயிருக்கிறான். மனுஷன் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பிரியமாயிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் பார்க்க நான் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி மனுஷன் விருப்பமாயிருக்கிறான். ஆனபடியால் தான் அவன் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதில்லை. அவனை பாவம் என்ற தொற்று நோய் ஆட்கொண்டிருக்கிறது. அவன் தொடர்ந்து அந்த பாவம் என்ற தொற்று நோயினால் பாதிக்கப்படுகிறான். ஏசாயா 1:4-6 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தாம் ரட்சிக்கப்படாமல் இருந்த, மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற மனுஷர்கள் தாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தும் மறுபிறப்பு பெறாமல் இருந்தும் தாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதாகவும் தாம் மறுபிறப்பு பெற்றிருக்கிறதாகவும் நிஜமாகவே நம்புகிறார்கள். இது வஞ்சக ஆவியின் செயற்பாடே ஆகும். இது வஞ்சக ஆவியின் செயற்பாடே ஆகும். ஒருவன் தன் பிரச்சனை அந்த பாவம் என்பதனையும் தனக்குள் வாசமாயிருக்கும் அந்த பாவமே தன் சீர்கேட்டுக்கும் தன் முழு அவலத்துக்கும் காரணமாயிருக்கிறது என்பதனையும் அவன் அறிந்திருக்காவிட்டால் அவன் அவரை எப்படி தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வான்? அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்த கிறிஸ்துவை எப்படி அவன் மகிமைப்படுத்துவான்? எப்படி அவரை நோக்கி ஆராதிப்பான்? தம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அநேகர் தாம் கிறிஸ்துவை ஆராதிப்பதாகவும் அவரை மகிமைப்படுத்துவதாகவும் கூறுகிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. அப்படியானால் மோசமான மாயைக்குள் அவர்கள் அகப்பட்டு தாமே ஏமாற்றுகிறார்கள் என்று கூறுவதே பொருத்தமாக இருக்கிறது. அந்த பாவத்தை பற்றி இப்பொழுது அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் பேசப்படுவதில்லை. பாவ செயல்களை அவர்கள் குறிப்பிடுவதில்லை. அந்த பாவத்தை பற்றி அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் பேசப்படுவதில்லை. அது எப்படியெனில், பாவம் என்ற சொல் சபையினரை கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறபடியினால் தாம் அது பற்றி பேசுவதில்லை என போதகர்கள் வெளிப்படையாகவே தம்முடைய நிலப்பாட்டை பிரகடனப்படுத்துகிறார்கள். அப்படியாயின் இவர்கள் மகிமைப்படுத்துகிறதும் ஆராதிக்கிறதுமான கிறிஸ்து வேறொரு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 11:4, எண்ணாகமம் 14:24. அப்போ அவர்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து வேறொரு கிறிஸ்துவே அன்றி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்ல. 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2. அப்போ ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுடைய அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சிலுவைக்கு சென்றவர். வேறு ஒருவரும் சிலுவைக்கு செல்லவில்லை. அப்போ வேறொருவரும் அப்படியாக சிலுவைக்கு செல்லவில்லை என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அபியுவும் நாதாவும் ஆராதித்தது வேறொரு இயேசுவே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி லேவியராகமம் 10:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆராதிப்பது வேறொரு இயேசுவானபடியால் அச்சபையில் பிரகடனப்படுத்தும் சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் எனப்படும். அநேகமானவர்கள் வேறொரு இயேசுவை பிரகடனப்படுத்துகிறார்கள்.
அப்படி பிரகடனப்படுத்தும் சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் எனப்படுகிறது. ஏனென்று சொல்லி அது வேறொரு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அது வேறொரு சுவிசேஷமானபடியால் அந்த சுவிசேஷத்திலிருந்து புறப்படுவது வேறொரு ஆவியாகும். அந்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒருவித தொடர்பும் இல்லை. அப்படியாயின் அநேக கிறிஸ்தவ சபைகளில் சாத்தானுக்கே ஆராதனை செய்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் நடக்கும் ஆராதனை சாத்தானுக்கே நடக்கிறதே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சபைகளுக்கு செல்பவர்கள் தீங்கு ஏற்படாமல் இருந்தால் அது ஆச்சரியமானதே. 2 கொரிந்தியர் 11:4. அப்போ இன்னொரு வகையான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தும் தேவனுக்கு முன்பாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையை அறியாததன் நிமித்தம் தவிர்க்க முடியாமல் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் கிறிஸ்துவின் சிலுவையே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1:23. கிறிஸ்துவின் சிலுவையை அறியாவிட்டால் ஒருவன் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் தாற்பயத்தையும் அறிய முடியாது. அவன் வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளையும் அறிய முடியாது. கிறிஸ்துவின் சிலுவை நிராகரிக்கப்படுமாயின் அல்லது புறக்கணிக்கப்படுமாயின் பொய்யான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத நிர்பந்தமாயிருக்கிறது. பொய்யான உபதேசம் மது குடிக்காமலே வெறிய உண்டாக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பொய்யான வேறொரு இயேசுவை பற்றிய உபதேசம் அது பொய்யான உபதேசம். அப்போ பொய்யான உபதேசம் எந்த காலத்தில் மதுவை குடிக்காமல் வெறிய உண்டாக்கும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி ஏசாயா 51:21 ஆகையால் சிரமப்பட்டவளே, மறுபடியும் சொல்கிறேன், ஆகையால் சிரமப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீகள், வெறி கொண்டவளே நீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான உபதேசம் இருதயத்தை கொழுக்க பண்ணி மந்த இருதயத்தை உறுதிப்படுத்துகிறது. அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கவில்லை. அவன் கேட்கிறான், அவன் கேட்கவில்லை. அவனுடைய இருதயம் மந்த இருதயமாக இருக்கிறது. இதுக்குத்தான் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம். பொய்யான உபதேசத்தை கேட்டால் அதன் பிரதிபலன் என்னவென்றால் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொய்யான உபதேசம் இருதயத்தை கொழுக்க பண்ணி மந்த இருதயத்தை உறுதிப்படுத்துகிறது. பொய்யான உபதேசம் காதுகளை செவிடாக்கி கண்களை மூடி போடும் என்று சொல்லி ஏசாயா 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசந்த மாவனத்தை முப்ப பண்ணுமென பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கலாத்தியர் 5:9 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லிக்க பிசந்தமா. அப்போ உண்மையான விசுவாசம் அவ்வளவுத்தையும் உப்ப பண்ணும். எப்போ உப்ப பண்ணும்? புளிப்புள்ள ஒரு கொஞ்சமாவு உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள போனால் அங்கே இருக்கிற பிசந்த மாவு விசுவாசம், அந்த விசுவாசத்தை முற்றும் முழுதுமாக உப்ப பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:9 சொல்லியிருக்கிறார், புளிப்புள்ள கொஞ்சமாவானது. அப்போ உபதேசங்களை பொய்யான உபதேசங்களை கேட்க வேண்டியதில்லை.
ஒரு கொஞ்சம் பொய்யான உபதேசங்களை கேட்டால் அதுவே தாராளமாக போதும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பிசைந்த மாவு, அதாவது விசுவாசத்தை பற்றி அந்த பாரிய உண்மையை அதை முற்றும் முழுதுமாக உப்ப பண்ணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கும். அப்போ நாம் பல அவதானமாக இருக்க வேணும். பொய் நம்முடைய இருதயத்துக்குள்ள எந்த பொய்யான உபதேசமும் உள்ளுக்குள்ளே போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதாலே ஆபத்து இருக்குது. அப்போ என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அதிகமான பொய்யான உபதேசத்தை கேட்க வேண்டியதில்லை. ஒரு கொஞ்சம் பொய்யான உபதேசத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பொய்யான உபதேசம், அந்த புளிப்புள்ள கொஞ்சம் மாவு என்று சொன்னால் பொய்யான உபதேசம், அந்த புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவனத்தையும், அதாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரிய உண்மை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த உண்மையை முற்றும் முழுதுமாக உப்ப பண்ணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 5:9 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களை நோக்கி மார்க் 8:15 சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதன் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும், அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் போதகர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லையா இருந்தால் அந்த புளித்த மா உள்ளுக்குள்ள போய் பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும் என்ற உண்மையை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி எனில், ஒரு சொற்ப பொய்யான உபதேசம் இறுதியில் முழு விசுவாசத்தையும், அப்போ எந்த விசுவாசத்தை நான் சொல்லுகிறேன்? அந்த விசுவாசம். அப்போ எந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசத்தை கெடுத்து போடும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடையதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவுரையுமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பொய்யான உபதேசம் வேறொரு சுவிசேஷம் எனப்படும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து உபதேசிக்கிற எந்த உபதேசமும் பொய்யான உபதேசம். என்னென்னங்களுக்கு தெரியும் அது பொய்யான உபதேசம் என்று சொல்லி? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த உபதேசம் இல்லையா இருந்தால் அது பொய்யான உபதேசம் என்று நாம் இலகுவாக அதற்கு வந்து விடலாம். அப்போ அந்த பொய்யான உபதேசத்தை தான் வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக, கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்க்கும் எந்த உபதேசமும், கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்க்கும் எந்த உபதேசமும் பொய்யான உபதேசமாகும். அதுவே வேறொரு சுவிசேஷமாகும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என கூறி மற்றவர்களிடம் இருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டார். நாங்கள் அவர்கள் மாதிரி பிரசங்கிக்கிறதில்லை, அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், அது பொய்யான உபதேசம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகர் அந்த நேரத்தில் தாராளமாக வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அநேகர் வேறொரு சுவிசேஷத்தை தாராளமாக பிரசங்கித்தபடியினால்தான் பவுல் அப்போஸ்தலர் அவர்களை விட்டு வேறுபடுத்தி, நானும் என்னோடு சம்பந்தப்பட்ட மற்ற போதகர்களும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம்,
அதாவது யூதருக்கு இடரலாக இருக்கிறது, அது கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த நிலைமை கடைசியின் கடைசி காலமானபடினால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதே நிலைமை தற்பொழுது கடைசியின் கடைசி காலமாக இருக்கிறபடியால் மத்தேயு 24:32-33 படி தற்போது நடக்கிற காலம் கடைசியின் கடைசி காலமாக இருக்கிறபடியால் வஞ்சகம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது என கூறுவதே மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:1-5 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வஞ்சகம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 4 முறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:4, 24:5, 24:11, 24:24 இந்த வஞ்சகத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு சுவிசேஷத்தை உபதேசிப்பவன் சபிக்கப்பட்டவன் என பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 1:8-9 உறுதிப்படுத்தி இருப்பதை அநேகமான போதகர்கள் உதாசீனம் செய்வது சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவனும் தப்புவதில்லை. இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:33 சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வர், சாத்தானுடைய குட்டிகளே நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி மத்தேயு 23:33 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க மாம்சம் என்பது ஒருவனுடைய சுய பலத்தை குறிப்பிடுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மாம்சம் என்றால் என்ன? அது அவனுடைய சுயத்தின் பலத்தை குறிப்பிடுகிறது. பவுல் அப்போஸ்தலர் தன் சுய பலத்தினாலும் தேவனுக்கு முன்பாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதிருக்கிறத ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலர் தன் சுய பலத்தினால தேவனுக்கு முன்பாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதிருக்கிறத ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனால் தெரிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலனாக இருந்தும் பவுல் அப்போஸ்தலரால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போய்விட்டது. அது எப்படியெனில், ஒரு பாவி தன் சுயபலத்தினால் தன்னை ரட்சிக்க முடியாதது போல ஒரு விசுவாசியும் தன் சுயபலத்தினால் தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. இதை பற்றி இன்னும் அடுத்த செய்தியிலே விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.